ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிஃபானி விலாக்ஸ். வருஷம் எங்கள் ஊர் கும்புத்தரையிலேருந்து ஆலந்தள திருவிழா, அதாவது 6ஆம் திருவிழாவுக்கு இங்கேருந்து வண்டி பிடிச்சி போகிறது வழக்கம். நான் எந்த வருஷமே போனது கிடையாது. இந்த தடவை ஆகஸ்ட் 25 கூட்டிகிட்டு போனாங்க. நான் எப்போவுமே எதுக்கு போனது கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிற டைமாக இருக்குமோ அப்படின்றதுனால போனது கிடையாது. பட் அங்கே விசாரித்தப்போ 10 மணிக்கு தான் போகணும், 11:30க்கு மாசு இருக்கும், அதுக்கப்புறம் வசனம் வைப்பாங்க, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு 2 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு. ஃபஸ்ட் டைம் ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அங்கே வேண்டிக்கிட்டதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வரவேற்பெல்லாம் பிரமாதமாக இருந்தது. போன உடனே சந்தனம் வச்சு விட்டாங்க. அப்புறம் வந்தவங்க எல்லாருக்குமே கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க. நான் இவ்வளோ பேர் போவாங்கன்னு எதிர்பார்க்கல. கிட்டத்தட்ட ஒரு 7 வண்டி போயிருந்தது எங்கள் ஊர்லேருந்து. நிறைய பேர் வந்திருந்தாங்க. எங்கள் ஊர் மட்டும் இல்லை, இந்த பக்கத்து ஊர்கள்லேருந்துலாம் கூட ஆட்கள் வந்திருந்தாங்க. ஆறுமுகநேரி, அப்புறம் குறும்பூர், அங்கேருந்துலாம் ஆட்கள் வந்திருந்தாங்க. கோயில் ரொம்ப பிரம்மாண்டமாக அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. எல்லா கோயில்லையுமே மரக்கதவை வச்சுருப்பாங்க, பெருசாக மரக்கதவை ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த கோயிலில் வந்து மரக்கதவை வைக்கலை, கம்பி கதவை வச்சுருந்தாங்க. நான் என்ட்ரன்ஸில் உள்ளே வரும்போது பார்த்த வீடியோவில் நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். கோயில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. கரெக்ட் 11:30க்கு மாஸ் தொடங்கி 12:30க்கு முடிஞ்சிருச்சு. ஒரு 8 ஃபாதர்ஸ் வச்சு தான் மாஸ் நடத்துனாங்க. ரொம்பவே திருப்தியாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. நான் வந்து மாஸும் திருப்தியாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா அங்கே வசனம் வச்சுருந்தாங்க, ஆட்டு குழம்பு வச்சு சாப்பாடு வச்சுருந்தாங்க. அதுவும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். இனிமேல் வருஷம்